ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஸ்டைல் ஷார்ட்ஸ். இந்த வீடியோவில் எங்கள் மாமியார் வீட்டு தோட்டத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் செடி கொடி மரங்கள் இதெல்லாம் இருந்தாலே நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கவங்களுக்குமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய மாமனார் மாமியார் குட்டி குட்டியாக செடி வாங்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வளர்த்து இப்போ அதை ஒரு தோட்டமாகவே மாற்றியிருக்காங்க. அண்ட் நீங்கள் அந்த தோட்டத்தோட டூர் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறீங்க. இதுதான் எங்கள் தோட்டத்தோட என்ட்ரன்ஸ். உள்ளே வந்ததுமே இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டி ஒன்று இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, ஊர்லேருந்து பசங்க பேரப்பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க அப்படின்னா அவங்க ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இது என்ன தண்ணினா, காலையில் குளித்த தண்ணி அதை திறந்து விடாமல் அப்படியே வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, கொஞ்சம் வெயில் போனதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் அதை தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா செடிக்கெல்லாம் அப்படியே அந்த தண்ணி போயிடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக அதை இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்காங்க. தோட்டத்துக்குள்ளே உள்ளே என்டர் ஆனதுமே நம்மளை வெல்கம் பண்ணுறது யாருன்னா, இந்த மல்லிகைப்பூ செடியும் ரோஸ் செடியும் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நல்ல ஒரு வாசனை. இந்த ரோஸ் செடியிலேயே அத்தை 2-3 கலர்ஸ் வச்சுருக்காங்க. பிங்க்கு, ரெட்டு, ஒயிட் அப்படின்ட்டு கலர்ஸ் நிறையா இருக்குது இங்கே. அண்ட் அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா சின்னதாக கருவேப்பிலை செடி இப்போ தான் வந்துட்டுருக்கு. அது பக்கத்தில் ஒரு தென்னை மரமும் வச்சுருக்காங்க. அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னா இங்கே அழகாக கிளைம்ப் ஆகி போயிட்டுருக்கிறது நம்ம மணி பிளான்ட் தான். அதோட லீவ்ஸை பாருங்களேன், எவ்வளோ பிக்காக இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மணி பிளான்ட் வச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வாழை மரம் இருக்குது. வாழை மரம்லாம் பார்த்திங்கன்னா எல்லா வீட்டு தோட்டத்துலேயும் கம்பல்சரியாக வைக்க வேண்டியது. ஏன்னா ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ், நம்ம எதுவுமே பெருசாக பண்ண தேவையில்லை. அது சின்னதாக ஒரு கன்று வச்சு விட்டா போதும். அது பக்கத்துலேயே குட்டி 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 குட்டியாக நிறையா அது நல்ல பத்திக்கலாம் குட்டியாக அழகாக வந்திருக்கு. நல்லா பிக் ஆகிடும். அண்ட் தூரத்தில் பார்த்திங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, தார் விட்டுருக்கு. அது இப்போ கட் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய தென்னமரம். அண்ட் அதுக்கு பக்கத்துல இன்னொரு தென்னை மரம் வச்சுருக்காங்க. கீழெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி அந்த இலையெல்லாம் கீழே விழுந்திருக்கு இல்லையா, அதோட காஞ்சி போன இலைகள்லாம் அதெல்லாமே மண்ணுக்கு அது உரமாகவே மாறிடும். ஸோ அதனால தான் மரத்தை சுற்றி அதை அவங்க போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த மாமரம் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 இயர்ஸ் இருக்குங்க. இதுக்கு எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதில் 2 மாமரம் வச்சுருக்காங்க அத்தை. 2துலேயுமே நிறையா மாங்காய் கிடைக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம அனில் சார் இருக்கார் இல்லையா, அவர் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு போயிட்டு மிச்சம் தான் நமக்கு வைப்பார். இந்த மரம் சப்போட்டா மரம். இதுலேயும் குட்டி குட்டியாக சப்போட்டாஸ் இப்போ தான் காய்ச்சிட்ருக்கு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்ல ஸ்வீட்டாக இருக்குங்க. ட்ரீஸ் மட்டும் இல்லாமல் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் கூட அத்தை வச்சுருக்காங்க. இந்த செம்பருத்திலே 2-3 கலர் செம்பருத்தி இருக்குது. அதுக்கப்புறம் வேப்பலை, ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ்க்கு. சும்மா சின்னதாக வச்சு விட்டாலே போதும், அது பாட்டுக்கு ஈஸியாக வளர்ந்துடும். அண்ட் இப்போ நாங்கள் எதுக்கு தோட்டத்துக்கு வந்தோம் அப்படின்னா, கொஞ்சம் இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் பறிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம். இங்கே இப்போ மாங்காய் அண்ட் லெமன் இப்போ நிறையா இருக்குது. ஸோ அதை அப்படியே பறிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தப்போ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷூட் பண்ணேன். அண்ட் இப்போ எனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் செடிக்கெல்லாம் தண்ணியை திறந்து விட்டுடலாம் அப்படின்ட்டு வந்தோம். நாங்கள் காலையிலேயே குளித்தோன்னு சொன்னேன் பார்த்திங்கன்னா, அந்த தொட்டி தண்ணியை இப்போ திறந்து விட்டோம்னா அது அப்படியே செடிக்கு போயிடும் அப்படின்ட்டு தான் ஈவினிங் வந்தோம். தண்ணி இங்கே திறந்து விட்டாலே போதுங்க, நம்ம தோட்டத்தில் இருக்க கடைசி மரம் வரைக்குமே இந்த தண்ணி போய் சேர்ந்துடும். ஏன்னா அதுக்காக அழகாக பாத்வேவும் கட்டி விட்டுருக்காங்க. ஸோ அந்த பாத்வே வழியாகவே அந்த தண்ணி டைரெக்டாக எல்லா மரத்துக்குமே போயிடும். நம்ம இந்த தொட்டி செடிகளுக்கு மட்டுமே இந்த க்ரோ பேக்ஸில் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மட்டுமே தண்ணி ஊற்றினா போதும்.
லெமன் மரத்தை பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க. இந்த மரத்துக்கிட்டே நீங்கள் எப்போ லெமன் தேடி வந்தாலும் கண்டிப்பாக ஒரு 10 காயாவது நம்ம கண்ணால் பார்க்க முடியும். இதுக்கு எந்த மாதமும் கிடையாது, எந்த சீசனும் கிடையாது. எல்லா நாளுமே எல்லா மாதமுமே வந்து காய்ச்சிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, வந்ததுக்கே வந்து நாங்கள் இவ்வளோ பறிச்சுட்டு வந்துட்டோம். அவ்வளோதான், தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ஊற்றி முடிச்சாச்சு. தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆனதுக்கப்புறம் இந்த வால்வை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். வீட்டில் எத்தனை செடி வச்சுருக்கோம், எத்தனை மரம் வச்சுருக்கோம், எவ்வளோ பெரிய தோட்டம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது. இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற இடத்துல எவ்வளோ செடி வளர்க்குறோம், அதை எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நீங்களும் முடிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக செடி வாங்கி வளர்க்க ஆரம்பிங்க. அதை நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்குமே வந்து நம்ம இயற்கைக்குமே வந்து நல்ல ஒரு பயன் தரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்